ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்இபி டேஞ்சட் இருந்து 2023-24க்கான அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிஎன்இபி அப்படின்னால எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 395 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் சொற்ப வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான மந்த்லி ஸ்டைப்பண்ட் பார்த்திங்கன்னா 8000 அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு கோர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது பேஸ் பண்ணி நீங்கள் சூப்பரான கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணாகலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். கோர் கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. பட் இது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23 இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ கிராஜுவேட் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 1 இயர். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதை பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் அண்டு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிராஜுவேஷனாக இருந்தாலும் டிப்ளமோ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து ஆஸ் பர் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் சதன் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்த போர்ட்டல்லே வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பல வீடியோக்குள்ளே வந்து நம்ம பார்த்துருக்கோம். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் வில் பி டன் பேஸ்ட் ஆன் த பெர்சன்டேஜ் மார்க்ஸ் அப்டைன் இந்த பேசிக் ப்ரெஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன் ஆஸ் அப்ளிகபிள் டு த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிசிப்ளைன் வாலியாக, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக், இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் அடிப்படையில் நீங்கள் டிப்ளமோவில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் செல் பி இன்டிமேட்டட் தோ தியர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலிட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் டேஞ்சட் ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா. இதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து MHR DNATS இந்த NATS.gov.in இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க NATS.education.gov.in ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் MHRDNATS.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், லாகின் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ப்ரொசீஜர். இதை வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடித்தா தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நேஷ்னல் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து வெப் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு டேஞ்சட் கொண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் சர்ச் பண்ணி ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் எங்கேயும் தெரிய அலைய வேண்டாம், கீழே வந்து கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சதன் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல் எல்லாத்துக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2/2024 20/2/2024 வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு ஒரு 6 நாளில் 26ஆம் தேதி வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் த சர்டிஃபிகேட் ஃபார் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து 5/3/2024 8/3/2024 வரைக்கும் 10 டேட் வெளியும் கொடுத்துருக்காங்க. தற்காலிகமாக வந்து இந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து boat.srp.com இதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா tncop@boat-srp.com அப்படிங்கிற இந்த சதன் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலோட மெயில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்த என்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயிலுக்கு தான் வந்து உங்கள் இன்டிமேஷன் வரும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயிலை வந்து கரெக்டாக கொடுங்க. அதேமாதிரி வார்டு கோட்டா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிஎன்இபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களோட சன் டாட்டர், அதாவது அவங்களுடைய வந்து வாரிசுகளுக்காக வந்து இடஒதுக்கீடு 10% இருக்குது. அது யாராருக்கு பற்றி அப்படின்னா டான்ஜெட்கோ, TAN டிரான்சிஸ்கோ, ஓகேங்களா. எல்லாமே டிஎன்இபியோட நிறுவனங்கள். ரெகுலர் பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்மனெண்ட் அண்ட் ரெகுலர் எம்ப்ளாயீஸோட வார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் டெம்பரவரி கேஷுவல் ரிட்டையர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. ரிட்டையர் ஆனவங்க கான்ட்ராக்ட் டெம்பரவரி கேஷுவல் இவங்களுக்கு கிடையாது. ரெகுலர் பெர்மனெண்ட் எம்ப்ளாயோட வாரிசுகளுக்கு 10% வந்து
வேகன்சி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தி சர்டிஃபிகேட் இஸ் பீயிங் இஸ்யூட் ஹிஸ் சன் டாட்டர் ஸ்ரீ. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்டோ அப்பா கிட்டோ யார் அப்படின்னா அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி அதையும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. 500 வேகன்சிஸ் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான வேகன்சிஸ். டிகிரி அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க அப்படி பண்ணலாம். பிஇ பிடெக் முடிச்சவங்களாம், டிப்ளமோ முடிச்சு வேறு ஏதாவது டிகிரி படிச்சிருக்கலாம் அப்படி பண்ணலாம். டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா 2020, 21, 22, 23 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.